அதே மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸான்னு கேட்டா ஓகே சக்சஸ் தான். ஆனா வந்து 1971 நீங்க வந்து கம்பேர் பண்றீங்க. முதல்ல தெளிவா நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. 1971 நடந்தது ஹிஸ்டாரிக் விக்டரி. அதுல வந்து 93,000 வீரர்கள் சரணடைஞ்சாங்க. சக்சஸுக்கும் சீஸ்ஃபயருக்குமான வித்தியாசம் உங்களுக்கு என்னங்கிறது தெளிவா புரியும் நான் வந்து நம்புறேன். அதே மாதிரி நீங்க டெரரிஸ்ட் ஒரு 9 கேம்ப் அட்டாக் பண்ணேன்னு நீங்க சொல்றீங்க, அதை நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். 11 மிலிட்ரி பேஸ் அட்டாக் பண்ணேன்னு சொல்றீங்க, அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்படி இருக்கிறப்ப நீங்க சீஸ்ஃபயர் அக்செப்ட் பண்ணீங்க, அது எங்களுக்கு இது வரைக்கும் புரியவே இல்லை. ஏன்னா நாடு முழுக்க உங்க ஆதரவு கொடுத்தாங்க, எதிர்கட்சிகளும் நாங்க வந்து ஆதரவு கொடுத்தோம், இந்தியா பார்ட்டிஸ்ல இருக்கிற எல்லா கட்சியும் உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தோம். அதன் பிறகு ஏன் அந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு நீங்க போனீங்க, அதுக்கு தெளிவான விளக்கம் இல்லை. அதே மாதிரி இந்த போர்ல நீங்க வந்து முக்கியமா வந்து கவனிக்கணும். சைனீஸோடைய ஏர்கிராஃப்ட் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு, சைனீஸோடைய மிசைல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு, டர்க்கியோடைய ட்ரோன்ஸ் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து ராணுவத்துடைய டெப்டி சீஃபே உறுதிப்படுத்தி இருக்காரு. ஆனா வந்து ஒரு ஒருங்கிணைஞ்சு சீனாவுடைய ராணுவ அந்த மிசைல்ஸ் எல்லாமே இங்க வந்து டெஸ்ட் செய்யப்பட்டிருக்கு, பரிசோதனை வந்து பண்ணி பார்த்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு செக்யூரிட்டி ஃபெயிலியர். சைனாவுடைய ஏர்கிராஃப்ட் வந்தது பாகிஸ்தான் பைலட்டு, அதே மாதிரி சைனாவுடைய மிசைலு விரல் வந்து பாகிஸ்தானியோடைய, அதே மாதிரி ட்ரோன் வந்து டர்க்கியோடது. வாட் இஸ் யுவர் பிளான்? இப்படிலாம் 3 நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாடா அவங்க 3 பேரும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய பிளான் என்ன? வாட் இஸ் யுவர் பிளான்? ஒண்ணுமே வந்து எங்களுக்கு புரியல. அதே மாதிரி மே அந்த 7-8 போர் வந்து நடந்துகிட்டு இருக்கு. மே 9 IMFல $1 பில்லியன் மேல அப்ரூவ் வந்து கொடுக்குறாங்க, பாகிஸ்தான் கொடுக்குறாங்க. போர் நடந்துகிட்டு இருக்க கொடுக்குறாங்க. என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஃபியூல் தான் அது, அந்த பணம் எல்லாமே போர்னு நடத்துங்கிற மாதிரி ஃபியூல் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி ஜூன் 3 ஏசியன் பேங்க்ல இருந்தும் அவங்களுக்கு வந்து பணம் வந்து கொடுக்கப்படுது, வேர்ல்டு பேங்க்ல இருந்தும் பணம் வந்து கொடுக்கப்படுது. எல்லா இடத்துலயும் இந்தியா உறுப்பு நாடா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? இது வந்து அமெரிக்கா சீனா 2 பேரும் சேர்ந்து பாகிஸ்தான் ஊக்குவிக்கிறாங்கிறது இன்னுமா உங்களுக்கு வந்து புரியாம இருக்கு, உங்களுக்கு இன்னுமா வந்து தெரியாம இருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டாரு.